ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாதாம் வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது கொஞ்சம் பாதாம் பர்ஃபி மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் தேவைங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். பாதாம் ஒரு 3/4 கப் எடுத்துக்கோங்க. சுகர் அதே அளவு எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு பாதாம் எடுத்திங்கன்னா 3/4 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாதாம் 1 ஹவர் வெந்நீரில் ஊற வைக்க போகிறோம். 4 ஏலக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ பாலில் 2 டீஸ்பூன் பாலில் போட்டு வச்சுருக்கேன். நெய் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் இன்க்ரீடியன்ட். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பாதாம் நம்ம வெந்நீரில் ஊற வச்சிடலாம் 1 ஹவர். நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன், 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். இப்போ எப்படி உங்களுக்கு அதோட ஸ்கின் எடுக்கணுன்ட்டு பார்க்கலாம். இப்படி நீங்கள் லேசாக இது பண்ணிங்கனாலே ஸ்கின் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ட்ரை பண்ண போகிறோம். ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதில் இந்த பாதாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன அப்புறம் நம்ம கொஞ்சம் கோர்ஸாக அரைக்க போகிறோம் மிக்சரில். இப்போ ஆல்ரெடி ட்ரை ஆகிடுச்சு. இதை நான் மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சம் நரன்னு அரைக்க போகிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம். இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சா போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு 1/2 கப் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். சுகர் நல்லா டிசால்வ் ஆகிட்டு உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிட்டு உங்களுக்கு கம்பி பதம் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன், இன்னும் வரல கம்பி பதம். இந்த கம்பி பதம் வந்தப்பறம் தான் நம்ம பாதாம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கு. நல்லா வரணும். நல்லா வந்தால் தான் உங்களுக்கு பாதாம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போது ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அந்த பாதாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி நீங்கள் முந்திரி கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி குங்குமப்பூ எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கலர் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. குங்குமப்பூ ஆட் பண்ண அப்புறம் இது 5 to 7 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் இது பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரஷ் பண்ணி இந்த இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பொடி பண்ணி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதே மாதிரி நம்ம முந்திரி செஞ்சால் கூட அது நல்லாயிருக்கும். பாதாம்னா முந்திரியோட உங்களுக்கு வெயிட் அதிகம் சேராது. அதனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது 7 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் இதில் ஆட் பண்ணுறோம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் நெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆனப்புறம் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் நான்ஸ்டிக் பேனில். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா இறுகிடுச்சு இது. இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு மோல்டு எதான இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதில் வந்து நான் நல்லா வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிட்டேன். நல்லா கார்னர்ஸில் நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்சரை இதை ஆட் பண்ணுறோம். இது வந்து செட் ஆகணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா இறுகிடும் அது. இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் டைம் ஆக ஆக உங்களுக்கு நல்லா இறுகிடும். இதுக்கு மேலே வந்து நம்ம பாதாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா வந்து குங்குமப்பூ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செட் ஆகிறதுக்கு வந்து 1 to 2 hours ஆகும். சூடாக இருக்கும் இப்போது. அதுக்கப்புறமா சூடு ஆறுனப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி வந்து கட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இது உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து சும்மா வந்து பாதாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து டெக்கரேட் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த பாதாம் வந்து ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாதாம் பர்ஃபின்னு சொல்லலாம், இல்லை பாதாம் கத்திலி கூட சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சஜஷன்ஸோ எதான கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு புது வீடியோவில் வேறொரு புது ரெசிபியோட மீட் பண்ணுறேன். Until then, Ranjini signing off. Thanks for watching the video. Have a nice day.